Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel Yours Simply Leah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. நண்பர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கவலைக்குரிய ஆனால் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சமுதாயத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் நிக்கா நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யப்படுற நிஸ்பத், அதாவது என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே முறிஞ்சு போயிடுது, பிரேக்கப் ஆயிடுது. கல்யாண மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே பந்தங்கள் உடைஞ்சு போகிறத நாம் நிறைய பார்க்குறோம். இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? மார்க்கம் காட்டும் வழி என்ன? பார்க்கலாம் நண்பர்களே. முதல்ல நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சிக்கணும். இஸ்லாத்தில் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராமிஸ் தான். அதாவது ஜஸ்ட் ப்ராமிஸ், அதாவது ஒரு வெறும் வாக்குறுதி மட்டும்தான். இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் நாங்கள் திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கிறோம் என்று இரண்டு குடும்பங்கள் தங்களுக்குள் கொடுத்து கொள்ளும் ஒரு வாக்குறுதி ஆகும். இது நிக்கா கிடையவே கிடையாது. இது திருமணம் கிடையவே கிடையாது. இங்க நாம ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை யோசிச்சு பார்க்கணும். பழங்காலத்தில், அதாவது மொபைல் ஃபோன் இல்லாத காலத்தில் ஏன் நிச்சயதார்த்தம் செஞ்சாங்க? அப்போ போக்குவரத்து வசதி கிடையாது, தொடர்பு கொள்ள மொபைல் ஃபோன் கிடையாது, தூர தேசங்களில் மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு வரன் பேசி முடிச்சா அந்த தகவல் ஊர் மக்களுக்கு தெரிய வரணும், அதுக்காக ஒரு இடைவெளி தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லையே. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, எல்லாமே ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க வாழ்க்கை முறை என்னங்கிறது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக கிளியராக தெரியுது. அப்போது இந்த நவீன காலத்தில் தேவையில்லாமல் ஒரு நிச்சயதார்த்தம் செஞ்சு அதுக்கு பெரிய இடைவெளி வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இஸ்லாம் காட்டும் மிக சிறந்த வழி, அதாவது உண்மையான சுன்னத் முறை என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாமே சுகமாக தீர்ந்துடுச்சுன்னா நேராக நிக்கா, டைரக்ட் நிக்கா செய்கிறது தான் சுன்னத். தேவையில்லாமல் நடுவில் ஒரு சடங்கை உருவாக்கி காலத்தை கடக்க வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் இல்லை. பிரபல மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி ரொம்ப தெளிவாக எச்சரிக்கை செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் மிகப்பெரிய இஸ்ராஃப், ஆடம்பர விரயம் செய்கிறாங்களா இல்லையா? இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாகும். வெறும் வாக்குறுதி கொடுக்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்கு இன்னைக்கு 500 பேர் 1000 பேரை கூப்பிட்டு கல்யாண மண்டபத்தில் வச்சு பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்த செலவு முழுவதையும் பொண்ணு வீட்டு தலைமையில கட்டி அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பாரத்தை கொடுக்குறாங்க, அதாவது பர்டன் கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் நம்ம மக்கள் இதை புரிஞ்சிக்கிறது இல்லை? என்கேஜ்மெண்ட் வெறும் ஒரு அக்ரிமெண்ட் தான். அதை சட்டப்படி முறைப்படி ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்குள்ளாரவே 4-5 பெரியவர்களை வச்சு பேசி முடிச்சிக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சோஷியல் மீடியா மோகத்துலேயும் பகட்டிலையும் விழுந்துட்டாங்க. எங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு ஊருக்கு காட்டணுங்கிற அந்த ஷோகேஸ் புத்தி தான் இன்னைக்கு இந்த ஆடம்பர சீரழிவுக்கு காரணம். இன்னொரு பெரிய தப்பு என்ன நடக்குதுன்னா, நிச்சயதார்த்தத்தை ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி மண்டபத்தில் வச்சு நடத்திடுவாங்க. ஆனால் நிக்கா மற்றும் வலிமா தேதியை எப்போ வைப்பாங்கன்னு தெரியுமா? 3 மாதம், 6 மாதம், இல்லைன்னா 1 வருஷம் கழித்து கூட வைப்பாங்க.
இஸ்லாத்தில் இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் தள்ளி வைக்கிறதுக்கு எந்த ஒரு விதியும் கிடையாது, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. இப்படி நிக்கா தேதியை ரொம்ப லேட்டாக வைக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய ஃபித்னா, குழப்பங்கள், பாவங்களும் நடக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிடுறாங்கன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. என் அன்பு வாலிபர்களே, மார்க்க முறைப்படி நிக்கா நடக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் மெஹரம் கிடையாது, அதாவது அந்நியர்கள்தான். ஆனால் இந்த நீண்ட கால இடைவெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? விடிய விடிய மொபைல் ஃபோனில் பேசுறது, சாட்டிங் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறதுன்னு கணவன் மனைவி மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இது மார்க்கத்தில் முற்றிலும் ஹராமான ஒரு செயலாகும். நிக்கா இல்லாத இந்த தவறான சாட்டிங் மற்றும் அன்லிமிட்டெட் பேச்சுவார்த்தை தான் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முறிஞ்சி போகிறதுக்கே முதல் காரணமாக அமையுது. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த தற்காலிக ஈர்ப்பு நாளாக குறைய ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமாக பேசும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள் கண்டிப்பாக வர செய்யும். ஏன்னா ஷைத்தான் நடுவில் இருக்கிறான். கடைசியில் என்ன ஆகும்? எனக்கு இந்த வரன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு காசு செலவு பண்ணி ஆடம்பர செஞ்ச நிச்சயதார்த்தத்தை பாதியிலேயே பிரேக் பண்ணி விடுவாங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் அவங்களோட மானத்துக்கும் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இஸ்லாம் தடுத்த ஆடம்பரத்தை செஞ்சு மார்க்க வரம்புகளையும் மீறி நடக்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இந்த இடத்துல இல்லாம போயிடுது. நீண்ட கால கேப் விடுறதும் அதில் ஹராமான முறையில் பேசுறதும் தான் பிரேக்கப்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிஸ்பத் அல்லது நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது 2 குடும்பங்களுக்கு நடுவில் நிக்காவை நோக்கி போகிறதுக்கு செய்யப்படுற ஒரு வெறும் ப்ராமிஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த ஆடம்பர கலாச்சாரத்தை நிறுத்துங்க. நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணத்தை வீணாக்காதீங்க. பொண்ணு வீட்டுக்கு பாரத்தை கொடுக்காதீங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு தேவையில்லாமல் நீண்ட கால இடைவெளி விடுறத முழுசா தவிர்த்துடுங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் வரவேற்கப்படாத ஹராமான காரியங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள். மாறாக வரன் பேசி முடிஞ்சதை நேராக எளிய முறையில் நிக்காவை நடத்துங்க. சுன்னத் முறைப்படி நிக்காவும் அதற்கு பிறகு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறிய வலிமா விருந்தும் வச்சா போதும். இந்த வீண் ஆடம்பரங்களையும் நீண்ட கால கேப்களையும் நம்ம சமுதாயத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் நம்ம வாலிப பிள்ளைகளை பேரழிவிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் காப்பாற்ற முடியும். அல்லாஹ் நம்ம சமுதாய மக்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டி மார்க்க முறைப்படி எளிய திருமணங்களை நடத்த அருள் புரிவானாக. ஆமீன். நண்பர்களே, மனக்காயங்களுக்கு மருந்தாகும் இந்த நல்ல விஷயங்கள் எல்லா இடங்களிலும் பரவ இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு 100 மடங்கு நன்மைகள் வந்து சேரும். கல்வி நோக்கத்திற்காகவும் உடைந்து போன இதயங்களுக்கு ஆறுதல் கூறவும் தான் இந்த வீடியோ. இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சகோதரியை உதவுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.